உங்களுடைய 2 சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாப்பாடு கொடுத்து சூப்பரா அழகா பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. எல்லாரும் யூடியூபர்ஸ் அவங்க அவ்வளவுதான். எல்லாரும் எவனோ ஓசியர்ல இடம் கொடுக்குறான், நீங்க வீடியோ போட்டுருங்க. உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா அதுல பணமும் வரும். நல்லா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல எனக்கு கமெண்ட் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். She was the first YouTuber in UK. தமிழ் யூடியூபர்ஸ்ல ஃபர்ஸ்ட். ரஜினியோ கமலியோ ஒரே ஸ்கிரீன்ல பாப்போம்னு யோசிச்சு போல அந்த மாதிரி பாருங்க, ரெண்டு பேரும் பார்த்துட்டோம். உலக தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு மறக்க முடியாத நாள். எப்படின்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் பாருங்கள், எல்லாம் ஒரு தெரிஞ்ச முகமாக இருப்பாங்க. ஏன்னா லண்டனில் யூடியூப்பில் நம்ம தமிழில் ஃபேமஸாக போடுற எல்லாரோடையும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு நாள் இருக்க முடியுது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்க போகிறோம், நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் பாருங்கள். எவரிடம் இருந்தாலும் அழகாகவே இருக்கிறது புன்னகை அப்படின்னு புன்னகை பற்றி ஒரு கோட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய ஃபேஸ்லேயும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்மைல் பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதுவும் அந்த அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி அந்த இடமும் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நமக்கும் தனியாக ஒரு ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஃப்ரீயாக எல்லாருமே நல்லா பேச முடியும், மூவ் பண்ண முடியும், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்டான ஒரு பிளேஸாக நம்மளோட ஹோட்டல் சோழன் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதாவது இப்பதான் நம்ம இன்னொரு காரியம் நான் இதுக்கு இப்படி பேசுறதுக்கு வந்திருக்கிற எல்லாருமே அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஓகே, ஸோ அதனால தான் நான் சொன்னேன் அலைகடல்ல திரண்டு வந்திருக்கும் யூடியூபர்ஸ்ன்னு சொல்லி சொன்னேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு, இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆர்கனைசருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் பண்ணணும். யூடியூப் பற்றி பேசணும்னா நம்ம எல்லாருமே பேசலாம். எல்லாருக்கும் என்னன்னா இது ஒரு பத்திரிகை சுதந்திரம் மாதிரி. எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லலாம். மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாத விதத்தில் நம்ம என்ன வேணால் காட்டலாம். மற்றவங்களை நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம், ஊர் சுற்றலாம், சமையல் காட்டலாம், நமக்கு கிரியேட்டிவ்னஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். அப்படிங்கும்போது இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. அது நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்குது. இந்த ஜேர்னி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது மக்களோட சப்போர்ட்னால தான். ஸோ எல்லாரோட சேனலுக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே யூடியூபோ அவங்க லைஃப்பில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு 6 months 1 year ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அப்படியே நமக்கு வியூஸ் போகாட்டி கூட நமக்கு ஒரு ஆல்பம் மாதிரி இல்லை. நம்மளோட மெமரிஸ் நம்மளே அசை போட்டு பார்க்கலாம் நம்மளுடைய வயசான காலத்தில். அதுக்காக நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஃபோட்டோ ஆல்பம் மாதிரி வீடியோ ஆல்பமாக இருக்கும். ஸோ மற்ற டைம் நான் எடுத்து எல்லாரும் பேசணும். ஸோ அவ்வளோதான். எல்லாருக்கும் எல்லா சேனலுக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நான் ஜஸ்ட் சும்மா ஒரு சின்ன விஷயமா ஆரம்பிச்சு என்னோட ரோஜா பூ நிறைய போட்டேன். அப்போதான் நிறைய பேருக்கு ரோஜா பூ இவ்வளோ கொத்து கொத்தா பூக்குமா, இவ்வளோ பெருசா நிறைய பூக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கோம். இவரோடதும் பார்த்துருக்கோம். அக்காவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஃபர்ஸ்ட் நான் சிங்கிங் தான் பண்ணேன். ஜஸ்ட் ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் சொல்ல தான் சும்மா அப்படியே ஒரு ஃப்ளோவில் தான் ஸ்டார்ட் ஆகிட்டு சும்மா போயிட்டு இருக்கு. பட் ஓகே, கொஞ்சம் கமிட்டடாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்குது. அதனால தான். எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல சென்னைகள் லண்டன் சொன்னேன். முதல்ல ரொம்ப அமைதின்னு சொன்னீங்கல்ல. You have to talk to my husband. ஊருக்கு ஆஃபீஸ்ல வெளியில தான் அமைதி, வீட்டுக்குள்ள கொஞ்சம் டெரர் தான் வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங் ஜேர்னிலேருந்து நானும் யூடியூப்ல இருக்கிறேன். நான் பேசிக்காக மீடியா ப்ரொஃபஷன் தான். ஸோ ரேடியோ மிர்ச்சியோட ரேடியோ ஜாக்கி, ரேடியோ ப்ரோக்ராமிங் அப்படியே. ஸோ அதுக்கும் எனக்கு பெரிய அதுதான் பண்ணணும் அப்படின்ற ஆப்வியஸாக என்னோட கரியர் ஃபுல்லாகவே கண்டென்ட் கிரியேஷன் இதுதான் இருந்துச்சு. ஸோ யூடியூபோட ஆல்மோஸ்ட் பிகினிங் ஜேர்னிலேருந்து இருக்கிற சேனல் காவ்யா பிரவீன் அப்படின்றது தான் என்னோட யூடியூப் சேனல் நேம். நானும் ஒரு கோவிட் பேபி தான். ஏன்னா கோவிட் டைமில் லாக்டவுன்லாம் இருக்கும். ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணேன், தமிழ் சேனல் தான். அதுக்கப்புறமா எனக்கே இன்ட்ரெஸ்ட் சரி ஓகே நம்மளே ஓன் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட பேர் பிரியா பிரபு. பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வீசா எல்லாரும் இந்தியாவிலேருந்து வாங்கன்னு கூப்பிடுவாங்களே, அதை நான் தான். அப்புறம் சரி ஓகே நிறைய பேர் இங்கே வந்துட்டாங்காட்டி லண்டன் தோழின்னு சொல்லிட்டு இங்கே லைஃப் ஸ்டைல் இங்கே எல்லாரும் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம பெருக்கிறது, துடைக்கிறது, சமைக்கிறது சொல்லிட்டு அப்புறம் காய்கறி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அந்த லைஃப் ஸ்டைலை ரொம்ப கொஞ்சம் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல்ஸாக கொஞ்சம் அது காமெடியாக ஃபன்னாகவும் கொண்டு போகணும். ஏன்னா எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. ஆல்சோ நான் ஒரு தமிழ் டீச்சர். எனக்கு இங்கே யூகேல தமிழ் ரொம்ப ஹாப்பி உங்க எல்லாரும் மீட் பண்ணுறதுல. எக்ஸாக்ட்லி த சேம் மந்த் லாஸ்ட் இயர் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னாக்கா எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் பிஃபோர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நிறைய புக்ஸ் ரீட் பண்ணேன், நிறைய ஹெல்தி லைஃப் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதை என் ஃப்ரெண்ட்ஸில் சொன்னாங்க, வை டோன்ட் யூ ஷேர் இட் இன் யூடியூப், எல்லாருக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன்.
என்ன பேசுறதுனே தெரியல ஆக்சுவலா. என்னோட சேனல் வந்து மேனேஜர் இருக்காரு. ஐயோ கோவிட் டைம்ல ஆரம்பிச்சோம் இன்ஸ்டாகிராம் சேனல். நானே என்னோட அக்கா பையன் அக்கா பொண்ணு 3 பேர் சேர்ந்து வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அக்கா பொண்ணு அக்கா பையன் பண்ணுற வீடியோஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நிறைய கண்டினியூஸாக வீடியோ. இனிஷியலி நான் ஆக்சுவலாக பேங்கிங்கில் இருந்தேன் ஒரு 8 years. ஸோ வெர்சடைல் டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்திருக்கேன். ஆனால் கிட்ஸ் வந்து இங்கே வரும்போது அந்த டைம் சைல்ட் மைண்டிங்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. ட்ரெடிஷனல் நம்ம ட்ரெடிஷனில் இருந்துட்டு குழந்தைய விட்டுட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என் ஹஸ்பண்ட் வேணும் நீ ஒரு பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அப்படியே இருந்துட்டு பழகிடுச்சு குழந்தைங்களோட ஸ்மெல், அந்த சாஃப்ட்னஸ் விட்டுட்டு எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே நான் அதுலேயே கேமராமேனை சொல்லப்பா. இத்தனை பேருக்கு சந்தோஷம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அக்கா ரொம்ப நன்றி. அண்ணனும் அக்காவும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராதா அண்ணன் சொன்ன மாதிரி அவர் எடின்புராவில் இருக்கிறாரு, நான் மான்செஸ்டரில் இருக்கிறேன். நாங்கள்லாம் அங்கங்கே உட்காந்துட்டு அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம், வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் வந்து வீடியோவில் மட்டுமே பார்த்துருக்குறோம். அக்காலாம் வந்து நான் சொன்னேன்னா அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ எல்லாத்தையும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அது எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. என்னோட சேனல் வந்து பிரிட்டனில் மதுரை தான் பேசிக்காக. ஸோ அக்கா சொன்ன மாதிரி அப்படிங்களா சென்னை நியூ திங் எல்லாருக்கும் தெரியுமா, நீங்கள் தான் தெரிஞ்சு. ஸோ நான் படிக்கிறது தான் வந்தேன் 2012. நான் எஸ்ஓ சிவா சந்திரசேகரன். என் சேனல் பேர் எஸ்ஓ சூப்பர் கிச்சன். எனக்கு குக்கிங்கில் ரொம்ப ஆர்வம் அதிகம், அதனால தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தமிழில் ரொம்ப ஆர்வம் அதிகம். நான் ஒரு இல்லத்தரசி தான், பட் ஒரு கவர் டீச்சராக பிரண்ட்வுட் தமிழ் ஸ்கூலில் GCSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என் பையன் வந்து நெக்ஸ்ட் வீக் GCSE தமிழ் ஃபர்ஸ்ட் எழுத போகிறாரு. கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க, நமக்கு ஒரே ஒரு ஃபீலிங்கா இருக்குது. ஆமா, அதான் சரி நம்மளோட சேனல் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் தான் ஆரம்பிச்சேன். சேனல் பேர் மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிராண்ட் சோலனில் இருக்கோம். ஸோ லண்டனுக்குள்ளே அழகாக அப்படியே ரொம்ப அப்படியே சத்தம் இல்லாமல் அழகாக போயிட்டுருக்கு. இந்த வியூ சூப்பராக இருக்குது. இந்த தேம்ஸ் ரிவர் அப்படியே பார்த்துக்கிட்டே உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய நம்ம செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும் மாதிரி லஞ்சுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. தவிர நிறைய இன்றைக்கி கேட்டுருக்கோம் எல்லார்கிட்டையும். எல்லாருமே வந்து ஒரு இந்த சொசைட்டிக்காக நம்ம யூடியூப் வீடியோஸ்னு சொல்லி போடுறோம். ஸோ அது எல்லாரோடைய வியூஸில் வந்து அவங்கவுங்க ஆங்கிளில் வந்து சில கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு நாள் இன்றைக்கி வந்திருக்கு. அந்த நாளில் நிறைய கேட்டுருக்கும் போது நிறைய விஷயங்கள் ஃபுல்லாக கேட்குறதுல நிஜமாகவே வந்து நல்லா ஃபுல் ஐட்டம் மாதிரி இருக்குது. எனக்கு நல்லா கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு டே, இந்த ஒரு மொமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே வந்து சில கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கி எடுக்க முடியுது. அப்படியே ஆனந்தம் காட்டப்போகிறேன் வாங்க. யூடியூபர்ஸ் மீட்டுன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்கள தான் கூப்பிட்றான்னு நினச்சி நான் வழக்கம் போல் கேமராமேன் நினச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நான் யூடியூபர் இல்லை, இப்போலாம் நீங்கள் தான் யூடியூபர். ஆனால் யூடியூபர் இப்போ மதித்து வந்துட்டு என்னையும் இந்த கும்பலில் சேர்த்துக்கிட்டாங்க, அவர் இந்த கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டாங்க. ஐ மீன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி வந்து இவ்வளோ நிறைய பேரை வந்து நம்ம நாங்கள் யூகேயில் இருந்தாலும் யூடியூபராக இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு நாங்களும் நிறைய பேர் இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்லை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு நிறைய பேரை நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ நல்லா இருக்குது. அது ஒரு ஹெல்த்தியான ஒரு அட்மாஸ்ஃபியர். எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டிப்ஸ் ஷேர் பண்ணிக்கிறது. இன்றைக்கி மொத்த ஈவெண்ட்லேயுமே வந்துட்டு நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை ஓப்பனாக ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஆம்பியன்ஸ் வந்து சொல்லி ஆகணும். இது வந்து கிராண்ட் சோலன் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும். இது ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட், தமிழர் ரன் பண்ணுற ரெஸ்டாரண்ட். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு யூடியூப் மீட், அதுவும் தமிழ் யூடியூபர்ஸ் மீட் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நிஜமாகவே வந்துட்டு இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சாட்டர்டே அன்றைக்கி லண்டனில் இருக்கிற ஒரு ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஆஃப்டர்நூன் வந்து அவர் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அவர் பேர் கூட எனக்கு சரியாக தெரியாது, பட் ஐ வாண்டட் டு ஜஸ்ட் சே அது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்படி ஒரு நாளில் நாங்களும் வந்திருக்கோம். இதனால யூடியூப்பில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளையும் கூப்பிட்டுருக்காங்க வந்திருக்கோம் அப்படின்ருக்கு. இவ்வளோ குளிரில் பாவம் அவங்க வேறு வீடியோ எடுத்துட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். அதனால நான் கண்டிப்பாக வந்து நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா இதை வந்து கேப்சர் பண்ணாமல் விட முடியாது இல்லையா, அதனால தான். பட் உள்ளே போயிடலாம் வாங்க, ரொம்ப குளிருது. முக்கியமாக வந்த இடத்துல சாப்பாடு பற்றி சொல்லி ஆகணும். ஸோ சாப்பாடு கொடுத்து சூப்பராக அழகாக
பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லோரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சீக்கிரமாக எடுத்து போடுறேன் பாருங்கள். நிறைய டிஷ்ஷஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் சோழன் ஹோட்டல். அட்ரஸ் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல இருக்கிறனால எல்லா சாப்பாடுமே அந்த ஆம்பியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுவும் எவ்வளோ யூடியூபர்ஸ்லாம் வராங்கன்னா அந்த இடம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கா நம்ம. அதனால் ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட்டுக்கு ஸ்பெஷலான இடம் நல்லா சூப்பராக பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும், விசிட் பண்ணணும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆனந்த் நல்லா ஒரு 360 டிகிரியில் இப்போ காட்டுவார். சாப்பாடு காட்டிங்களா க்ளோஸ்அப்பில்? பாவம் எல்லோரும் சாப்பாடு எடுக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பட் ஆனால் க்ளோஸ்அப் 360ல் காட்டுங்க. சூப்பரான பிளேஸ், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். சோழன் ரெஸ்டாரண்ட், கிராண்ட் சோழன், நல்லா சென்ட்ரல் லண்டனில் அழகாக சூப்பராக இருக்குது. அவர் வந்து நம்மளுக்கு என்னன்னா சும்மா வந்து ஒரு ஆளுக்கு சும்மா வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு வச்சுப்போம். ஒரு பெரிய ஒரு கிராமமே கிளம்பி வந்துருக்கோம், அதுக்கு சாப்பாடு போட்டுருக்காரு. வசந்துக்கு வந்து எல்லாருமே வந்து பெரிய கனவு சொன்னோம். நீங்க இல்ல பட் இப்போ சாரி கேட்காதீங்க. ஓகே, எப்படின்னா நான் சொன்னேன், அதாவது சாட்டர்டே அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறவங்களோட லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டானது. அந்த டேயை வந்து நமக்காண்டி அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு தமிழனுடைய உணர்வு இன்னொரு தமிழருக்கு தான் புரியுங்கிற மாதிரி தான் இது இருக்குது. அந்த சாப்பிட்டதுல எந்த குறைவுமே இல்லை, குறைவுன்னு இல்லை, சூப்பரா இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட் பிள்ளைகள்லாம் அப்படி வாயில இன்னைக்கு என்னைக்கு பார்த்தாங்களோ புட்ட பாவம் அப்படி நாங்கள் இன்க்ளூடிங் மீ. ஓகே, ஸோ ரொம்ப தேங்க்ஸ், நீங்க பெரிய மனசு உங்களுக்கு. அதனால நாங்கள் இந்த யூடியூபர்ஸ் எல்லா சார்பாகவும் ஸோ மெயினாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நான் பேசுறது கேட்குதான்னு தெரில, பட் அதை தாண்டி பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ பல நன்றிகள். ரொம்ப இது கண்டிப்பாக ஆர்கனைஸ் பண்ண ரொம்ப தேங்க்ஸ். ராஜு பாய் அவங்க ஃபேமிலிக்கும் நம்மளோட இல்லைன்னா தமிழ்ச்சி அவங்க ஃபேமிலிக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். உங்களால் தான் வந்து எல்லாரையும் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்க. உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அனிதாக்கு வந்து நான் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தேன். பயந்து தான் அனுப்புனேன் கொஞ்சம். ஏன்னா நாங்கள் நம்ம சேனல் பார்த்தோம் பழக்கமாக தவிர நேரில் பார்த்த பழக்கம் இல்லை. நான் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் அனுப்பினேன். உடனே அவங்க வந்து ரொம்ப ரிசப்டிவாக அவங்க வந்து அதுக்கப்புறம் நான் எப்போ அவங்கள்ட்ட மெசேஜ் அனுப்பினாலும் அவங்க ரொம்ப ஒரு வெல்கமிங்காக, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக, என்னவோ வந்து பல வருஷம் பழகினவங்க மாதிரி நாங்கள் பழகிட்டோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய 2 சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சிலருக்கு லேசாக வைரறியும் ஓகே இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் அதாவது நிறைய வியூஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற இந்த டைமில் இவங்க வந்து எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அந்த விஷயம் பண்ணுறதுக்கு. அதோட பின்னாடி தூணாக இருந்திருக்காங்க இவங்களாம். ஸோ இவங்களுக்கும் பல நன்றிகள். ஸோ முக்கியமான ஒருத்தவங்களை வந்து கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்து எனக்கு ஃபுட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ரமேஷ் பாபு, ஹலோ வணக்கம்ங்க. ஸோ நான் மீட் பண்ணது ரொம்ப நன்றி. நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபுட் எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ அவங்க வந்து இங்கே இந்த ஹோட்டலில் செஃப்பாக இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் செஃப்பாக இருக்காங்க கிராண்ட் சோழா ஹோட்டலில். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. அவங்க வந்து முக்கியமான விஷயம் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து நல்ல ரெசிபிஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் தேடுவீங்க. நம்ம ஒரு பெரிய ஹோட்டலில் செஃப்பாக இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் செஃப்பாக இருக்காங்க, அவங்க சமையல் பண்ணுறாங்கன்னு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அவங்க சேனல் பேர் என்னங்க? யூகே தமிழன் ஃபுட் அண்ட் டிராவல் வ்ளாக்னு சொல்லிட்டு யூகே தமிழ் தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். யூகே தமிழ்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த சேனல் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்கேஜின்றது வச்சுக்கோங்களேன். நான் இதில் எல்கேஜி, நீங்களாம் வந்துட்டு பிஹெச்டி சமையலில் நீங்கள் எக்ஸ்பர்ட், சேனலில் எல்கேஜிங்கிறாங்க. நான் இதுக்கு மேலே தான் வந்துட்டு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட வ்ளாக்ஸ்லாம் நிறைய எடுக்க போகிறேன். நிறைய ரெசிபிஸ் நான் மெயினாக நம்மளுடைய சவுத் இந்தியன் ரெசிபிஸ் வந்துட்டு ப்ராப்பராக சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபுட் ரெசிபிஸோட சேர்த்து தான் இந்த வ்ளாக்ஸை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த சேனலில். ஸோ எல்லோரும் வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக அந்த சேனல் வந்துட்டு நீங்கள் விரும்பின மாதிரி இருக்கும்ன்றது நம்புகிறேன். பன்னீர் மசாலா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. பன்னீர் டிக்கா அந்த ஆமாம் மீட் வந்து நல்லா குக்கடாக இருந்துச்சு, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோபியும் நல்லா சூப்பராக இருந்தது. எல்லா ரெசிபிஸும் தொடர்ந்து போடுங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்க, போய் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ நர்மதா பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி பாசிட்டிவிட்டி பற்றி நல்லா சூப்பராக பேசினாங்க. அதுவும் வந்து ஒரு கதை சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக அதான் நான் சொல்லணும். ஆக்சுவலாக நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ எடுக்கும்போது கூட கதையாக சொல்லும் போது வந்து நம்ம கண்டினியூட்டிக்காக ஃபுல்லாக கேட்குறோம் அப்படின்ட்டு. அதனால் வந்து டக்குன்னு ஒரு அந்த ஒரு சாஃப்டாக பேசியாகவும் புரியும். கதையாக சொல்லும்போது கொஞ்சம் பேசும்போது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பேசுவாங்க. அதில் அந்த கதை அவங்களுக்கு நல்லா அழகாக சூப்பராக செட் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. நல்ல நைஸ் டே. அதில் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு உங்களை மீட் பண்ணது. தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் அனிதாவோட பிக்கஸ்ட் ஃபேன், ஃபர்ஸ்ட் எவர் ஃபேன். தன்னடக்கமா பேசுறாங்க, அதான் அவங்களோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால அனிதாவை இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு நான் பக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரம் நிறைய வீடியோஸ் போட வைக்கிறேன் நான். ஓகேவா?
நிறைய வீடியோஸ் போடணும்னா கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. நிறைய எடுக்கணும், கேமரா நிறைய எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆமா, எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. நிறைய கமெண்ட் பண்ணோம். பட் ஆனால் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு இவ்வளோ நிறைய வியூஸ்லாம் நிறைய போய் நிறைய வீடியோஸ்லாம் போட்டோம். ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் பர்சனாக இருக்காங்க. தட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் நர்மதா. இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுல நானும் ஒன்று. She was the first YouTuber in UK. தமிழ் யூடியூபர்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூகேல பண்ணதுல வந்ததில்லை. யார் பெஸ்ட்டாக போய் யார் ஹையாக போகிறான்றதும் இருக்குது. நம்ம கொஞ்சம் இன்னும் தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக போடுறாங்க அதெல்லாமும் இருக்குது. அதனால் கன்சிஸ்டண்டாக போட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லா வருவீங்க. ரொம்ப நல்லா women hyping. She's such a nice person, such a warming girl. So nice. அதனால அந்த ஷார்ட் எடுக்கணும்னு நினச்சி கண்டிப்பாக நர்மதா நம்ம வீடியோவில் இன்க்ளூட் பண்ணணுன்ட்டு. ஸோ எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டோரி எனக்கு ஏன் வீடு மாதிரி அந்த பேசுகிற அந்த ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாரோ கேப்சர் பண்ணி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள், எல்லாரோட வீடியோ செக் பண்ணுங்கள். எல்லா சேனல்ஸும் சப்போர்ட் பண்ணுங்கள். நைஸ் மீட்டிங் நர்மதா. நைஸ் மீட்டிங் யூ டு. தேங்க் யூ. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரஜினியும் கமலும் ஒரே படத்துல பார்க்குற மாதிரி இருக்கு. 2 பேரும் ஒண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழைய ஆக்டர் அது நீங்க தான் பழைய ஆக்டர் சொல்லிருக்கீங்க. நான் இப்போ ஆக்டிவ் ஆகல. இல்ல ரஜினியோ கமலையும் ஒரே ஸ்கிரீன்ல பாப்போம்னு யோசிச்சு போல அந்த மாதிரி இங்க பாருங்க 2 பேரும் பார்த்துட்டோம். அது நீங்க சொல்லிக்கீங்க, நீங்க எழுக்காதீங்க. ஒரு நல்ல ஒரு புது சேனல் அறிமுகம். ஸோ அவங்களே கேட்போம், என்ன சேனல், உங்க சேனல் பேரு என்ன பண்றீங்க சொல்லுங்க. என்னோட சேனல் பேர் பிரிட்டனில் மதுரைக்காரன் அக்கா. என் பேர் விஜய். பேரை சூப்பராக இருக்குது, பிரிட்டனில் மதுரைக்காரன். அவர் மீனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஏதோ பண்ணுறாரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆக்சுவலாக வந்து இட்ஸ் அன் எஜுகேஷன் கன்சல்டன்சி, சரிங்களா. ஸோ இங்கேருந்து தான் ரன் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் டைமாக கம்யூனிட்டி பேஸ்ட் எஜுகேஷன் கன்சல்டன்சி நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதாவது இங்கே நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு கம்யூனிட்டி மாதிரி பில்ட் பண்ணி ஸோ அவங்க அட்வைஸ் பண்ணி யாராவது இங்கே வர முடியுமா, படிக்க முடியுமா, படிக்க வேண்டாம், நிறைய பேர் துடிக்கிறாங்க. இல்லை நிறைய பேர் வரவும் செய்கிறாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி வருமா அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிடுறோம். நீங்கள் வர வேண்டாம், வந்தாங்க உங்களுக்கு வேலை கிடைக்காது, இந்த மாதிரி படிக்க வர்றது வேண்டாம், இங்கே அட்வைஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங். அண்ட் அவங்க எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க? வெப்சைட் இருக்குதுக்கா, பிஎம் குளோபல் கரியர்ஸ் வந்து குளோபல் கரியர்ஸ் வந்து கம்பெனி பேர். ஸோ www.bmglobalcareers.com இருக்கவங்கலாம் போய் அதில் போய் வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா என் டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வரணும்னு ஆசைப்படுறவங்க, துடிக்கிறவங்க அதெல்லாம் வந்து என்ன நிறைய லீகல் அட்வைஸ் ப்ராப்பராக வேணுமா, கரெக்டாக கேட்குறலாம், அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து அதுவும் இந்த மாதிரி இங்கே ரொம்ப லாங் ஸ்டேலாம் இல்லாத டைம்லேயே பிஎஸ்டபிள்யூலாம் வர்றதுக்கு முன்னாடியே டக்குன்னு வந்து ஜாப் வாங்கியிருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் ஜாப் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கேற்ற முயற்சி செய்தால் வாங்க முடியும் ஜாப்ன்றதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அவர் பார்க்குறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 1-2 எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். சில பேர் எங்கேயோ வீடியோஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இங்கே வாழும் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்குறோம். அது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ அவர் சேனலில் வந்து பாருங்கள். ஆனந்த் வந்து மதுரைனால இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாரு. ஆக்சுவலாக மதுரையிலேருந்து வந்திருக்காரு. மதுரையிலேருந்து வேற எங்கேயும் போனதில்லை. சென்னைக்கே விசாக்கு ஒரு தடவை தான் போனோம். மதுரையிலேருந்து நேராக மேன்செஸ்டருக்கு வந்தாலும் ஸ்ட்ரைட்டாக 2012. ஆமாம். நான் ஒரே ஒரு விஷயம் குயிக்காக சொல்லிக்கிறேன். நான் முன்னாடி நான் படிக்க வந்த சமயத்தில் அப்போ வந்து ஒரு 2-3 பேர் தான் இருப்பீங்க. அப்போ நீங்களும் ஒரு ஆள். அப்படியா? நான் வந்து உங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நான் அவருக்கு போட்டு வித்து கொடுத்துருக்கேன்ல. நான் அதுக்காக சொல்லல. அவர் ஸ்கூல் படிக்கிற காலத்துல பார்த்து இல்ல அடுத்த விஷயம் இல்ல, இது இன்னும் வயசாச்சு, அது வேற விஷயம். இல்ல எங்க அம்மாவும் பாப்பாங்க அந்த மாதிரி. அப்படியா? அவங்க பாட்டியும் பார்த்திருக்காங்க, அவங்க அம்மாவும் பார்த்திருக்காங்க, இப்போ இவங்க தலைமுறையும் பார்க்கறாங்க. அக்காக்கு அவ்வளவு வயசெல்லாம் ஆகல. நீங்க வந்து அப்படி நான் சொல்ல வரல. எனிவே பட் வந்து பாராட்டு கேட்க யாருக்கு தான் பிடிக்காது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நன்றி. சொல்லுங்க. அவ்வளவுதாங்க சொல்லிட்டேங்க. ரொம்ப கியூட்டா பண்றீங்க, ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நன்றி. எல்லாரோட நேரமும் ரொம்ப முக்கியம் இல்லையா? நமக்கு வந்து ஃபேமிலி இருக்குது, நமக்கு ஜாப் இருக்குது, அதை தாண்டி நம்ம இதை போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ்க்காக தான் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஆனால் யாரும் நம்மளே கம்பேர் பண்ணாமல், அதாவது சிலரோடு ஒப்பிடும்போது நீ வெற்றி அடைந்திருக்கிறாய், சிலரோடு ஒப்பிடும்போது தோல்வி அடைந்திருக்கிறாய், எவரோடும் ஒப்பிடாத போது மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, இதே ஃபுல் டைமாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ப்ரையாரிட்டிஸ் இருக்கும், கொஞ்சம் டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால் நமக்கு இங்கே யாருமே வந்து ஒரு கம்பேரிசனுக்காக ஆள் எடுத்துக்க முடியாது. இப்படி பண்ணுறாங்க, இப்படி போடுவாங்க, நம்ம இப்படி மாற்றலாம் அப்படி பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ன வருதோ, நமக்கு என்ன டைம் இருக்கோ, நம்ம லைஃப் எப்படி இருக்கோ அதில் நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணி பண்ணும்போது, இப்போ நம்ம ஒரு தேட்டருக்கு போகிறோம், இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனாலும் நம்மளுடைய முகத்தை பார்த்து யாரும் நமக்கு தெரியாதவங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு ஹலோ நீங்கள் தானே அப்படின்னு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கு இல்லையா? மெயினாக அந்த ஹாப்பினஸ்க்காக நம்ம போடுறோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜு பாய் அண்ட் ரேனி. அவங்க வந்து லண்டன் தமிழ்ன்ற சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நைஸ் மீட்டிங் யூ. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்க. ரொம்ப வந்து அழகாக அப்படியே எல்லார்ட்டும் பேசுகிறாங்க, ரொம்ப நல்லா பழகுறாங்க. அவங்க கூட முக்கியமாக ஏதாவது கொஸ்டின் கேட்போம். நம்ம யூடியூப் ஜேர்னி உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப கஷ்டமான விஷயம்? அதில் என்ன கஷ்டமான விஷயம் வந்து எனக்கு மெயினாக வந்து வீடியோ போட்டுட்டு ஓடலைன்னா கஷ்டமான விஷயம். அதுதான் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது, ஃபீலிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லை, எங்களோட டைம் டோட்டலாக வந்து நிறைய டைம் எடுக்குது. ஏன்னா 9 to 5 ஜாப் பண்ணிவிட்டு இது பண்ணுறது வந்து நாங்கள் பார்த்தோன்னா 24/7. இந்த ஒரு படத்தில் விவேக் சொல்வார்ல, அவன் 24 மணி நேரம் இது இருக்குது, அது ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு யோசிப்பாங்களா, அந்த மாதிரி தான் எங்களோட டைம் போய்ட்டு. ஆனால் அவர் பேசுகிற விதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தெளிவாக அழகாக கிளியராக எடுத்து பேசுவார். ஸோ வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இப்போ விசா அதெல்லாம் மக்களுக்கு வரதுக்கு அந்த மாதிரி டாப்பிக்கும் பேசுகிறாங்க. இப்போ சுற்றி காட்டுற வீடியோஸும் பண்ணுறாங்க. ரேனி அதுக்கு பின்னாடி நல்லா கேமரா நீங்கள் தான் நல்லா சூப்பராக பண்ணுறீங்க. ஸோ அவங்க ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கும் அவங்கள மீட் பண்ணது பார்க்க. இங்கே யூடியூப்பில் பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்கள்? என்னோட ஆமாம் உங்கள் ஜேர்னியில் இந்த யூடியூப்பில் உங்களுக்கு பிடிச்ச எனக்கு ஜேர்னியில் எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சது சாப்பிட்றது. ஸோ எங்களோட ஃபுட் விலாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 2 பேரோட மூஞ்சி அப்படியே பிரைட் ஆகிடும். அதில் என் பொண்டாட்டி மூஞ்சை பார்க்கணும் நீங்கள் சாப்பிடும்போது. ஸோ வீடியோ எடுக்கிற பேரில் போய் சாப்பிட்டுட்டு டக்குன்னு உட்காந்து அப்படியே சாப்பிட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வைஃபை ஹாப்பி பண்ணணும்னா நீங்கள் ஏதாவது வீடியோ எடுக்க போயிடலாம், சாப்பாடு வீடியோ எடுக்க போயிடலாம். அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து அங்கே போனது இங்கே போனது திடீர்னு பார்க்கும்போது இட்ஸ் லைக் ஓ வாவ் திஸ் வாஸ் சோ குட், இல்லை இது வாஸ் பெட்டர், தட் வாஸ் பெட்டர்ன்ட்டு இட் இஸ் லைக் மோர் ஆர் மெமரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தட் நம்மளே இளமையாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை அனிதா, எங்களுக்கு என்னன்னா ஒன்றே நம்ம சொல்லிட்டு இட்ஸ் லைக் யாரோ நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட மெமரிஸ் ஸ்டோர் பண்ணுறேன். என் குழந்தை நாளைக்கு போய் பார்ப்போம். வியூ ஓடுதோ இல்லையா எனக்கு சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து நாங்கள் திடீர்னு நேற்று உட்காந்து பார்க்கும்போது என் குழந்தைங்க உட்காந்து ஏதோ முன்னாடி அடிச்ச படம் இது வீடியோ பார்த்து சந்தோஷமா சிரிச்சு. எக்ஸாக்ட்லி நான் என்ன பேச சொன்னாங்க முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ல, நானும் அதை சொல்லியிருக்கேன். ஃபோட்டோ எடுத்திருக்கோம், ஃபோட்டோ ஆல்பம் எடுத்திருக்கோம், இப்போ வீடியோ ஆல்பம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்மளை அசை போட்டுக்கொள்ள அது வந்து நமக்கு நம்மள ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப சிறந்த கிரியேட்டிங் மெமரி. ஆமா, இப்போயே நான் உட்காந்து பார்த்தா 5 வருஷம் முன்னாடி நான் அப்படி இருந்தேன், அது பண்ணணும் அதை பண்ணணும்னு பார்க்கும்போது நமக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதனால யார் பார்த்தா என்ன பார்க்கலனாலும் நமக்கே சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே யூடியூபர்ஸ் அவங்க அவ்வளவுதான். எல்லாரும் எவனோ ஓசியர்ல இடம் கொடுக்குறான், நீங்க வீடியோ போட்டுருங்க. உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா அதுல பணமும் வரும், நல்லா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க லைஃப்ல. அப்படிதான் நம்ம சொல்றோம். யாருக்கும் வந்து காம்படிஷன் கிடையாது. அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ்னஸ், அவங்க தனித்தன்மை இருக்கு, லக் தனியா இருக்கு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. தட்ஸ் இட். thank you நைஸ் மீட்டிங். thank you very much. நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன வந்து எனக்கு ஏதோ பாயிண்டா லேர்னிங்கா ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா வந்து இதுக்கு யாரும் எதுவும் பண்ணாத விஷயங்கள் புதுசா என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சி ஏதாச்சும் பண்ணலாம். அதாவது முதல்ல நாங்கள் போடும்போது கொஞ்சம் கிராண்ட் குக்கிங் வீடியோஸ் அந்த மாதிரி போடுவோம். அப்புறம் வந்து கொஞ்சம் டயட்லாம் போகலாம் அப்படின்னு ஏதோ கொஞ்சம் ஃபுட் கான்ஷியஸாக ரொம்ப நேரம் ஃபுட்டே காட்டும்போது நம்ம ஃபுட்டே திங்க் பண்ணுற வேண்டியதாக இருக்குது, அதுக்காக ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்குது, அது நம்ம தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கும்போது கொஞ்சம் குறைச்சிட்டு ட்ராவல் பண்ணலாம், ஊரில் சுற்றி காட்டலாம் நிறைய பேருக்கு அப்படின்ற மாதிரி ட்ராவல் டாபிக்குள்ளே போகணும் நாங்கள். ஸோ 2 டைப் ஆஃப் திங்ஸ் இருக்குது யூடியூபர்னா. என்னென்னா வந்து இந்தியாவிலேருந்து நம்மளை பார்க்குறாங்க, இங்கே லண்டன்லேருந்து யூகேலேருந்தே பார்க்குறாங்க அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தவங்க வெறும் பார்த்து அனுபவிக்கிறவங்க, ஒருத்தவங்க பார்த்துட்டு உடனே புறப்பட்டு போகிறவங்க. ஸோ நம்ம யாருக்காக கண்டென்ட் போடுறோம் நம்மளே சம்டைம்ஸ் குழம்பிடும். ஸோ யாருக்கு அதிகமாக பயன் அறிவிக்குதுன்னா வந்து யார் இங்கே இருக்காங்களோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கொஞ்சம் நம்மளால் பண்ண முடியல ஏக்கமாகவும் இருக்காங்க. அதனால் நம்ம என்ன காட்டுமோ நிறைய பேரை பாதிக்குது அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் அந்த அவேர்னஸோட நம்ம நிறைய வீடியோஸ். ஆனால் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா கொஞ்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னா 200 பேர் பார்த்தோம், அந்த 200 பேர் யூகேலேருந்து பார்த்துட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்காக கரெக்டான கண்டென்ட் கொடுத்துட்டோம். அதுலேருந்து படம் நமக்கு வருதா இல்லையாங்கிறது வேற மகிழ்ச்சி நிறைய வரும் அப்படிங்கிறது தான். யூடியூபர்ஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். அங்கே இவங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு ஸ்பீச் கொடுத்தா நான் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய அவங்க இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஆமாம், அதாவது ஆமாம், ஆனந்த் எனக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. தமிழ் ஜிசிஎஸ்லாம் பண்ணுறாங்களா. ஸோ அந்த மாதிரி தமிழ் பற்று தமிழோட இன்னும் தொடர்பாக இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தட்ஸ் அ குட் திங். தேங்க்ஸ். நைஸ் மீட்டிங். தேங்க்யூ. என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் ஏறல, வியூஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஏறல. ஆனால் எங்கே போனாலும் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறோம், நீங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த இது வருது இல்லையா, அந்த கண்டென்ட் அந்த திருப்திக்காக வந்து நம்ம தொடர்ந்து போடலாம். சில சமயத்தில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரே ஒரு வீடியோ மட்டும் எனக்கு 10 நாள் வைரலாக போச்சு. மொத்தம் இது இருந்த வீடியோவில் நிறைய பேருக்கு நிறைய வீடியோஸ் வைரலாக போகுது. அந்த அல்காரிதம்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி. அந்த ஒரு வீடியோவில் ஆக்சுவலாக ஆனந்தா வந்து அந்த ஏதோ ஒரு பழைய வீடியோவுக்கு அது டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டாரு. அதாவது என்னன்னா நாங்கள் வந்து இங்கேருந்து எப்படி ஃபேன்ஸுக்கு போகிறதுன்னு போடணும் அப்படின்னா யூரோப் ட்ராவல் நம்ம யூகே ஆடியன்ஸ்க்காக தான் போட்ட வீடியோ. ஆனால் ஆழ்கடலில் ரயில் பயணமும் என்னமோ அதை வேர்டை மாற்றினோன்னே அது கொஞ்சம் கவர்ச்சி ஆயிடுச்சு. அப்படியே அது அந்த அதுவும் அந்த டைமில் அது வேறு யாரும் அதே மாதிரி அந்த கீபோர்ட் போட்டிருந்தாலும் அதோட கிளிக் ஆகும் இல்லையா.
ஸோ அது மட்டும் டக்குன்னு அந்த எப்போ அது வைரலாக போதோ ஒரு நாளைக்கு நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 2000 சப்ஸ்கிரைபர் 5000 சப்ஸ்கிரைபர் அப்படி குவிவாங்க அந்த ஒரு டைம். அதே 10 நாளில் ஒரு மாதம் போச்சுன்னா அப்படியே தூக்கி விடுவோம் மாதிரி. அதனால் எப்பவுமே வந்து நம்ம வியூஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ நமக்கு ஒரு முக்கியம் கிடையாது. ஆனால் அப்படி வரும்போது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வரும்போதும் அந்த மாதிரி வியூஸ் நிறைய வரும்போது நமக்கு பணம் நிறைய வருது. அதனால் அதுக்கு பணம் தான் நம்ம நோக்கி போகிறோம், இதை நோக்கி நாம் பயணிக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். நமக்கு பணம் தான் இப்போ முக்கியமாக வேணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிளிக் பை போடுறது மூலமாகவும், ஏன்னா உள்ள ஒன்று இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க கேக்கு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. கேக்கு வெளியே இருக்க கேக்கு வேறு, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வேறு கேக்கு இருக்கு. அந்த கேக்குக்கு ஆசைப்பட்டு வந்து கிளிக் பண்ணவங்க தான் இருக்காங்க தவிர அந்த வீடியோ போயிருக்கமே தவிர உங்களை எப்படி ஒரு பர்சனாக ரெக்கக்னைஸ் பண்ணாலும் உங்களோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ அட்லீஸ்ட் ஒரு 10-20 வீடியோ நம்மளை பார்ப்பாங்க. அந்த ஒரு ட்ரஸ்ட் பேசிஸில் நம்ம பண்ணுறோம். ஸோ எது பண்ணாலும் நமக்கு உண்மையாக நம்ம பண்ணும்போது அந்த வார்த்தை ஜாலங்கள் அதிகமாக காட்டணும். நம்ம வியூஸுக்காக நான் எதையும் மாற்றிக்காமல் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அது தொடர்ந்து நம்ம எல்லாரும் பண்ணோம். இன்று எப்படி இருக்குது யூடியூப்னா, நிறைய முக்கியமான யூடியூபர்ஸ் வந்து பிஸ்னஸை நோக்கி போயிருக்காங்க. எப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டாம். இப்போ வேணால் புதுசாக நம்ம ஏதாவது ட்ரிப் போகும்போது நிறைய பேர் ஐட்னரி கேட்குறாங்க. ஸோ அதுக்காக போடலாம், ஒரு வீடியோ போடலாம். அது மாதிரி எப்போ தேவைப்படுதோ அப்போ வீடியோஸ் போட்டுக்கலாம். அப்புறம் எப்போல்லாம் நமக்கு புது புது டாபிக் கிடைக்கும், எப்போ நிறைய பேர் பேசும்போது புது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம். ஆனால் பிஸ்னஸாக பண்ணும்போது அதில் கொஞ்சம் பண்ண வருது. அதனால் நான் என்ன பார்த்துருக்கேன்னா வந்து நிறைய பேர் நியூ பிஸ்னஸாக, நானே வந்து இப்போ ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட என்னை பற்றி தெரிஞ்சவங்க என்கிட்ட சாரீ வாங்க ஆசைப்படுறாங்க. சும்மா ஒரு சேட் வரும்போதே உங்களோட பேசலாம் அப்படின்னு சில பேர் சும்மா ஹாப்பியாக இருக்காங்க. ஈவன் யூகேல இருக்கவங்களே அந்த மாதிரி. ஆனால் நம்மகிட்ட வாங்கும்போது கொஞ்சம் தரமாக இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனால் நிறைய யூடியூபர்ஸ் இந்தியாவில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூடியூப் ஒரு பிஸ்னஸ் தான். அதனால் அது நீங்கள் வீடியோவாக தான் போடணும்னு இல்லை, அது நெக்ஸ்ட் லெவலில் பண்ணலாம். அதே மாதிரி ஆள் இல்லாத மாதிரி எங்கெல்லாம் ஆள் இல்லையோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிக்டாக் போயிருக்கேன். டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஸ்ரீலங்கன் தமிழியன்ஸ் தான் இருக்காங்க. இது வரைக்கும் நம்மளுடைய இந்தியன் தமிழியன்ஸை காணுவாங்க கண்டென்ட் போடுறவங்க. அதனால் அங்கே ஒரு புது மார்க்கெட் மாதிரி இருக்குது. நம்மளோட கிளிப்பிங்ஸ் அங்கே போய் போட்டாலும் அங்கே போய் பார்க்குறாங்க. அதேமாதிரி இப்போ சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம்லேருந்து கொண்டு வர மாதிரி எப்பயாவது நம்ம வியூவர்ஸ் வந்து கொண்டு வரலாம் இந்த மாதிரி இன்னொரு வீடியோக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான யூடியூபரை மீட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பிரியா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பொலைட்டாக ரொம்ப அழகாக பேசுவாங்க. ஆனால் வந்து அவங்க ஆர்ஜேவெல்லாம் இருந்திருக்காங்க. அதனால் சூப்பர். ஹலோ பிரியா. ஹலோ, தேங்க்யூ ஸோ மச். உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை யூடியூப்பில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு யூடியூபர், ஒரு இன்ஸ்பயர் ஆனவங்க. அதாவது சிலருக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. அண்ட் பெரிய ஒரு யூடியூபர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து முதல்ல எனக்கு இவங்க கமெண்ட் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் ஹாப்பினஸ் பாருங்க. நான் அவங்கள பற்றி ஏதாவது சொல்லி அவங்களை போகணும்னு சொல்லலான்னு சொன்னால் அதுக்குள்ளே டைம் கொடுக்காம அவங்களும் நம்ம போயிடுறாங்க. இனிமேல் ரொம்ப தேங்க்ஸ், எங்கள் ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு. பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி ரொம்ப பொலைட்டாக அவங்க வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. நிறையா ஹார்ட் ஒர்க்கிங், நல்ல சேனல் வந்து நல்லா சூப்பராக போடுறாங்க. அவங்க சேனல் லிங்க் நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் 2 சேனல் வச்சுருக்கீங்களா? இப்போ லண்டன் தோழி அது வந்து லைஃப் ஸ்டைல் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. பிரியா பிரபு விலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து வீசா ரிலேட்டடாக போட்டிருக்கோம். பட் லண்டன் தோழியில் தான் வந்து லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஆக்டிவாக போத் லைஃப் ஸ்டைல் வேணுன்றவங்க லைஃப் ஸ்டைல் சேனலுக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. இன்னொன்று வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இப்போ நிறைய வந்து விசா பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இங்கே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ நல்லா இருக்கீங்க. லிஸ்ட்டில் இருக்கீங்களா நீங்கள்? நான் இப்போ வந்து மெட்வேல மூவ் பண்ணிட்டேன் நான். ஓகே. ஸோ வந்திருக்காங்க. இந்த இது அட்டன் பண்ண சொல்லி நல்லா வந்திருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த ஈவெண்ட்? செம்ம சூப்பராக இருக்குது. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் உங்கள் எல்லாரும் பார்த்தது வந்து ரொம்ப எல்லாருமே டவுன் டு எர்த்தாக பழகுறாங்க. வீடியோவில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி நேரில் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் மீட் பண்ணால் அதை அவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அந்த எல்லா ஃபீலும் எல்லாரும் பயங்கரமாக நல்லா வாக்ஸாக எடுத்து சூப்பராக இருக்கும். ஸோ டேவே நல்லா போயிட்டுருக்கு. நைஸ் மீட்டிங்கு. உங்கள் சேனல் வந்து எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலி வந்து ரொம்ப நாளாக வந்து மீட் பண்ண நினச்சிட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு வந்து இதை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பப்போ மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பிரியாவை கண்டிப்பாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ நைஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்ககிட்ட சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ அதனால் வேறு என்ன இருக்குது, யார் என்னென்ன பண்ணலை. இப்போது புது ட்ரிப்ஸ் யாராவது போனீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அதே குக்கிங்கே வந்து வித்தியாசமாக வேறு ஏதாவது பண்ணலாம். இப்போ இவங்க கார்டன் பண்ணுறாங்க, கார்டனில் குக்கிங் பண்ணுறாங்க, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிச்சனுக்குள்ளே குக்கிங் பண்ணுறாங்க. நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது யோசிச்சு அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி புதுசாக ஏதாவது யோசிச்சு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் அல்காரிதம் நம்ம கிராக் பண்ண முடியாது. அதனால ஒரு இதில் சொல்லணும். ஏன்னா அந்த காலம் யூகே தமிழ் யூடியூபர்ஸ் பொற்காலம் தான் சொல்லுவேன். எங்க சேனலுக்கு அவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இடையில சண்டை நடக்கும், அடி நடக்கும். அங்க போய் ஒரு கமெண்ட் போடுவாங்க. இப்போ அதெல்லாம் மிஸ்ஸிங். திரும்ப அதெல்லாம் கொண்டு வரணும். அதெல்லாம் வெற்றி எல்லாம் இல்ல. அது வந்து இட் வாஸ் வெரி ஹெல்தி. இது வந்து இமெயில்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க இதுலயே நான் பார்த்துருக்கேன். போய் கண்டக்ட் அவங்களும் பார்த்துட்டு பேசாம விட்டுருவாங்க. நானும் பார்த்துட்டு அதை நம்ம ஸ்டேர் அப் பண்ண வேண்டாமேன்னு ரொம்ப ஜாலியா போயிட்டு இருந்தது. சின்ன
பிள்ளைங்கள்லாம் இருக்கிறீங்க, வாங்க இனி திரும்ப அந்த மாதிரி ஒரு ஜாலியா நம்ம ஒரு ஹெல்த்தியா ஒரு இது பண்றது, ஒரு சண்டை போடுறது, அது அப்போ எனக்கு அதான் பிடிக்கும். சேலஞ்சிங்கா அப்படி இது பண்றது இருந்துகிட்டு அமைதியா போட்டுக்கிட்டு அது ஒரு சைடுல போயிட்டு இருக்கும். அது வந்து பொற்காலம். ஒரு நல்ல ஃபன் மீட்டிங்கா இருந்துச்சு. நான் வரும்போது எப்படி இருக்கும்னு நினைச்சேன். பட் ரொம்ப எல்லாருமே கேஷுவலா பேசவே இந்த ஹோல் டே வந்து ஜஸ்ட் வென் சோ குவிக்லி. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எல்லாருக்குமே. ஸோ அது ஸோ நைஸ். அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஒரு ஓட்டை எடுத்துருங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஒரு நல்ல ஜாலியான டேல சிறந்த நினைவுகளை சுமந்து கொண்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப சூப்பராக போச்சு. ஒரு மறக்க முடியாத ஒரு நாள்.